சுமோவின் குட்டி கதை காக்கை நண்பர்கள் வாங்க பார்க்கலாம். விவசாயி ஒருவர் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர் தன் சொந்த நிலத்தில் உழுது விளைவித்து அதை அறுவடை செய்து அதில் வரும் வருமானத்தை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். தன்னுடைய நிலத்தருகிலேயே ஒரு மரமும் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சில காகங்கள் வந்து தங்கியிருந்தது. அங்கே தங்கியிருந்த காகங்கள் எப்பொழுதும் கூச்சலிட்டு கொண்டே இருக்கும். அது இந்த விவசாயிக்கு பெரும் தொல்லையாக இருந்தது. அதை எப்பொழுதும் திட்டிக்கொண்டே விரட்டி விடுவார். அவர் அந்த நேரத்தில் கத்தினாலும் உணவு நேரத்தில் தன் வீட்டில் மீதியாகும் தானியங்களை கொண்டு வந்து காகங்கள் இருக்கும் மரத்தடியில் வைத்துவிட்டு சென்று விடுவார். காகங்களும் மகிழ்ச்சியாக வயிறு நிறைய அந்த தானியங்களை உன்றுவிட்டு மறுபடியும் அந்த மரத்திலேயே சென்று கூச்சலிட தொடங்கிவிடும். இப்படியே இருக்கும்போது பயிர்களும் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் வந்துவிட்டது. சில நாட்களுக்குள் பயிர்களெல்லாம் அறுவடைக்கு தயாராகிவிடும். அதற்கு பிறகு அறுவடை செய்து சந்தையில் விற்றுவிடலாம் என்று ஒரே மகிழ்ச்சியில் இருந்தார் விவசாயி. அதிகாலையில் எழுந்து பயிர்களை பார்க்க சென்ற விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி. பயிர்கள் முழுவதிலும் வெட்டுக்கிளிகள் வந்து மொய்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அவருக்கு ஒரே கவலை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் பயிர்கள் முழுவதையும் அந்த வெட்டுக்கிளிகளே சாப்பிட்டுவிடும் என்று கவலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த அந்த காகங்கள் சிறிது நேரத்தில் அந்த வெட்டுக்கிளிகளை அனைத்தையும் விழுங்கிவிட்டன. அதன் பிறகு விவசாயி அந்த பயிர்களை அறுவடை செய்து நெற்களை சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல விலைக்கு விற்று சந்தோஷமாக இருந்தார். அதன் பிறகு காக்கைக்கு தினமும் உணவு வைப்பதை ஒரு கடமையாக செய்து வந்தார். அதை தன் வீட்டில் ஒருவராக அந்த காக்கைகளை எண்ணி அவைகளுக்கு உணவு அளித்து மகிழ்ந்து வந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எதிர்பாராத செய்கிற ஒரு சிறிய உதவி கூட நமக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே யாருக்கும் எதிர்பாராத உதவி செய்யுங்க. அந்த உதவி உங்களுக்கு தக்க நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.